This is Suresh from Coimbatore. கோவையிலிருந்து உங்க சுரேஷ் பேசுறேன். வணக்கம். வணக்கம் அப்படிங்கறது வார்த்தையோட மட்டும் நிறுத்தாமல் உங்கள் வாழ்க்கையோடு தொடர ஆசைப்படுறேன். இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு +2 முடிச்சிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்றதுன்னு யோசிச்சிட்டு இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு நிறைய இன்புட்ஸ் இன்புட் வந்து உங்களுக்கு கிடைக்கலாம். ஆன்லைன் மூலமா, சோஷியல் மீடியா மூலமா நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க, நிறைய பேர் கேரியர் கைடன்ஸ் பேசிட்டு இருக்காங்க. நான் எல்லாத்தையும் ஒரு விஷயம் எல்லாத்தையும் அலசி அலைஞ்சு நான் அதை பார்த்துட்டு அதுலேருந்து நான் ஒரு முடிவு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோ கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம். அது என்ன சார் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்ட்ல கம்ப்யூட்டர் அப்படிங்கிற அந்த ஃபீல்டு, கம்ப்யூட்டர் ஃபீல்டு எல்லா ஏரியாக்குள்ள எல்லா ஃபீல்டுகளும் இன்னைக்கு இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படிங்கிறது யாராலையும் மறுக்க முடியாத உண்மை. அதனுடைய தாக்கம் இல்லாமல் எந்த ஒரு துறையும் இல்லைங்கிறது முழுக்க முழுக்க உண்மை. ஆனா அதே சமயத்துல இன்னைக்கு இருக்க ஒரு ட்ரெண்டிங்கா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்ல வந்து டீப் லேர்னிங், மெஷின் லேர்னிங், கிளவுட் கம்ப்யூட்டிங், பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ், டேட்டா சயின்ஸ் சொல்லி இந்த மாதிரி புதுசா நிறைய விஷயங்கள் அதுல இருந்து இருக்குங்க. இதையெல்லாம் இப்போ வந்து எடுத்துக்கிட்டு இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு புதுசா வந்து நிறைய கல்லூரிகள்ல வந்து B.E Computer Science and Engineering அப்படிங்கிற பிரான்ச் எல்லாருக்கும் தெரியும். B.E இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற பிரான்ச் எல்லாருக்கும் தெரியும். இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குங்கிறத நான் ஏற்கனவே கிளியர் கட்டா ஒரு வீடியோல கொடுத்துருக்கிறேன். பட் இப்போ புதுசா முளைச்சிருக்கிற ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் பத்தி நம்ம இங்க பேச போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு B.E வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்யூனிகேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. B.E கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டீப் லேர்னிங் அப்படின்னு ஒரு கோர்ஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இன்னைக்கு புதுசா ஒரு சில கோர்சஸ் வந்து நிறைய காலேஜ்ல ஆரம்பிச்சிருக்காங்க. சார் இதெல்லாம் படிச்சா வேலை கிடைக்குமா? வேலை கிடைக்குமாங்கிறது வந்து அதுல மாற்றம் இல்லை. ஒரு ஸ்பெஷலைஸ்டா நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதுல வேலை கிடைக்குங்கிறது உண்மைதான். ஆனா இதெல்லாம் படிச்சுட்டு வேலை கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? இப்ப படிக்கணுங்கிறத முதல் பாயிண்ட். இந்த படிக்கணும் அப்படிங்கிற வரும்போது தான் ஒரு முக்கியமான பாயிண்ட் நான் ரெஜிஸ்டர் பண்ண ஆசைப்படுறேன். இந்த பாயிண்ட் நிறைய ஸ்டாஃப்ஸுக்கு மனசுல ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தும். இருந்தாலும் இதை நான் சொல்லித்தாகணும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸா இருக்கட்டும், அந்த டீப் லேர்னிங் இருக்கட்டும், இல்ல வந்து லேட்டஸ்டா இருக்கக்கூடிய எந்த ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய எந்த கோர்ஸா இருக்கட்டும், இந்த கோர்ஸ் எல்லாம் உண்மையிலே நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி சொல்லி கொடுக்குற அளவுக்கு ஸ்டாஃப்ஸ் இருக்கிறாங்களா அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நம்ம பாக்குறோம். அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு இந்தியாவில் எத்தனையோ காலேஜஸ் இருக்கு. நம்ம ஐஐடி, என்ஐடி, இல்ல வேற பெரிய பெரிய பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா லிமிட்டட் நம்பர்ஸ் ஆஃப் டீச்சர்ஸ் தான் இப்ப அதை பத்தி படிச்சு அதை ஆரண்டி பண்ணி கொஞ்சம் அதுல அவங்க பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க. தவிர 75% ஆஃப் தி ஸ்டாஃப்ஸ் வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நேம் லெவல்ல மட்டுமே தெரியுமே தவிர முழுக்க அதை பத்தி அவங்க ஸ்ட்ராங்கா தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்கிறத சொல்ல முடியும். இந்த சூழ்நிலையில இவங்க இந்த காலேஜுக்குள்ள எப்படி வந்து இந்த கோர்ஸை நடத்தி கொண்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெனிஃபிஷியலா கொடுக்க போறாங்க. நம்பர் 1, இது சம்பந்தப்பட்ட ப்ராஜெக்ட்ஸோ இது சம்பந்தப்பட்ட ரிசர்ச்சோ இப்பதான் இண்டஸ்ட்ரி லெவல்லே பக்காவா இருக்குது. இன்னும் அகாடமிக்ல அதை பத்தி நம்ம யோசிக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது அது சம்பந்தப்பட்ட R&D ஓரியன்டான, ரிசர்ச் ஓரியன்டான, லேப் ஓரியன்டான விஷயங்களை எப்படி ஒரு காலேஜ் தன்னை நம்பி வர ஸ்டூடெண்ட்டுக்கு டெலிவரி பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியே மனசுக்குள்ள இருக்குது. அதனால தயவு செய்து இந்த ஃபேஷன் நேம்னால ஆரம்பிக்கக்கூடிய புது கோர்சஸ் தயவு செய்து போய் படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிங்க. அதுக்கு பதிலா நீங்க ஃபண்டமெண்டல் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸ் தாராளமா படிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒண்ணும் கிடையாது, ஒரு அழகான வீடு கட்டணும்னு நீங்க நினைக்கிறீங்க. வீடு கட்டணும்னு நினைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் என்னன்னா அதோட பேஸ்மெண்ட் தானே தவிர மேல இருக்கக்கூடிய ஆர்கிடெக்சர் ஒர்க் இல்லைங்க. பேஸ்மெண்ட் நீங்க ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும், ஆர்கிடெக்சர் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க மாடிஃபை பண்ணிக்க முடியும். ஆனா எடுத்தோடனே ஆர்கிடெக்சர் ஒர்க்கை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க பேஸ்மெண்ட் போகணும்னு நினைச்சீங்கன்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி தான் இப்ப இருக்கக்கூடிய இந்த ஈஸியான அல்லது இந்த இப்ப எப்படி சொல்ற ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி கோர்சஸ் ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இது எல்லா கோர்ஸுமே ஸ்பெஷலைஸ்டான கோர்ஸே தவிர இது இன்னும் ஃபண்டமெண்டலா இதுக்கான சிலபஸ். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு ஏரியா, டீப் லேர்னிங் ஒரு ஏரியா, அது சம்பந்தப்பட்ட சிலபஸ் அவ்வளவுதான். இதுக்கு வந்து 4 வருஷம் இந்த கோர்ஸ் நீங்க என்ன படிக்க போறீங்க அப்படிங்கிறது நமக்கு இது எப்படி என்ன கொடுக்க போறாங்க இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது நீங்க நல்லா பார்க்கணும். அதனால டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா முடிவு பண்ணிக்கங்க. இதை பத்தி இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு இன்னும் மிகப்பெரிய காலேஜஸ், பர்டிகுலரா பிரைவேட் லெவல் காலேஜஸ்ல வந்து பெரிய ட்ரெண்ட் கிடையாது. அது சொல்லிக் கொடுக்குற ஸ்ட்ரென்த்தான ஸ்டாஃப் கிடையாது. அப்படியே ஒரு ஸ்டாஃப் வந்தாலும் அவங்களுக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் அளவுக்கு சம்பளம் கொடுத்தாலும் வர முடியும். ஏன்னா இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில 2 lakhs 3 lakhs அளவுக்கு சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு துறையா இருக்குது இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்ற இந்த லேட்டஸ்ட் டீப் லேர்னிங் இதெல்லாம் நம்ம துறையா இருக்குது. எந்த கல்லூரிகளிலும் சரி இந்த மாதிரி ஒரு ஸ்டாஃபை கொண்டு வரணும், ஹெல்த்தியான ஸ்டாஃப் கொண்டு வரணும், கண்டிப்பா அதிகபட்ச சம்பளம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். அந்த மாதிரி அதிகபட்ச சம்பளம் இன்னைக்கு வந்து கல்லூரிகள் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான பாயிண்டா இருக்கு. அதனால தயவு செய்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தாராளமா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுங்க. இல்ல மிஸ் ஆகுது அப்படின்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எடுங்க.
இல்ல அப்படின்னு சொன்னா டெஃபினட்டா கோர் ஃபீல்ட் எடுங்க, ட்ரிபிள் எடுங்க, இசி எடுங்க, மெக்கானிக்கல் எடுங்க, சிவில் இன்ஜினியரிங் எடுங்க, கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுங்க. ஏன் இப்ப கொரோனா சொல்லி கொடுத்த பாடம் நமக்கு என்ன கத்துக்கிட்டோம்னு சொன்னா, நம்ம எதையுமே இந்த கொரோனா நாட்கள்ல இந்த கொரோனாவில் வீட்டுல தங்கி இந்த முடங்கிய நாட்கள் நம்ம தேடின ஒரே ஒரு விஷயம் உணவு மட்டும்தான். அப்ப உணவுக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் பேஸ்டான விஷயங்கள் தாராளமா பண்ணலாம். அக்ரி இன்ஜினியரிங் பண்ணலாம், ஃபுட் ப்ராசஸிங் பண்ணலாம், ஃபுட் டெக்னாலஜி பண்ணலாம். இந்த மாதிரி கோர்சஸ்க்கெல்லாம் நல்ல பூம் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம நம்பணும். அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் உங்களை தேடல் இருக்கிறத தவிர ஒரு மாயையான ஒரு நேம் ஸ்டைலிஷா இருக்கிறதுக்காக அந்த கோர்ஸ் படிக்கிறேன் இந்த கோர்ஸ் படிக்கிறேன் தயவு செய்து மாட்டிக்காதீங்க அப்படிங்கறத தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ரெஜிஸ்டர் பண்ண ஆசைப்படுறேன். நீங்க ஒருவேளை அந்த காலேஜ்ல சேரணும்னு நினைச்சீங்கன்னா டெஃபினட்டா அந்த காலேஜ்ல போய் இந்த கேள்விகள் எல்லாம் கேளுங்க. உங்க காலேஜ்ல இந்த கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்கீங்களே, இந்த கோர்ஸ்ல எத்தனை ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, எத்தனை ஸ்டெப்ஸ் வெல் வெர்ஸ்டா இருக்காங்க, என்ன லெபார்டரி ஃபெசிலிட்டிஸ்க்காக பண்ணி வச்சிருக்கீங்க, எந்த இண்டஸ்ட்ரி கூட நீங்க எம்ஓஇ பண்ணிருக்கீங்க, என்ன மாதிரி ரிசர்ச் ப்ராஜெக்ட் இதுக்கு முன்னாடி எடுத்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்கீங்க, இந்த மாதிரி கேள்விகள்லாம் நீங்க கேட்டாலே அந்த காலேஜ்ல இருக்கக்கூடிய அந்த குவாலிட்டி உங்களால தெரிஞ்சுக்க முடியும். தயவு செய்து ஃபேஷனுக்காக போய் ஜாயின் பண்ணி உங்களோட 4 வருஷ வாழ்க்கையை அதுல இழந்துடாதீங்க. இந்த கோர்சஸ் எல்லாம் நீங்க மனசு வச்சா தனிமையில கூட உட்கார்ந்து இன்னைக்கு கூடிய ஆன்லைன் கிளாஸஸ்ல 6 மாச கோர்ஸாவோ இல்ல ஒரு 3 மாச கோர்ஸாவோ சர்டிபிகேஷன் கோர்சஸ் இன்டர்நேஷனல் கோர்சஸ் உங்களாலேயே படிச்சு சர்டிபிகேஷன் ஆகி ஸ்பெஷலிஸ்டா மாற முடியும். ஒருவேளை நீங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் படிக்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கங்க. எம்டெக் படிக்கும் போது இல்ல ME படிக்கும் போது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன வேற என்ன கோர்ஸ் நீங்க முடிச்சு வரும்போது ட்ரெண்டிங்ல இருக்கோ அந்த கோர்ஸ்ல நீங்க ஸ்பெஷலிஸ்ட் ஆனீங்கன்னா definitely you will be the valuable cake in the market அப்படிங்கறத சொல்ல முடியும். தொடர்ந்து இன்னும் பல நிகழ்வோட உங்களை சந்திக்க ஆசைப்படுறேன். தொடர்ந்து பேசுவோம், இணைந்திருங்கள். இணையத்தில் மட்டுமல்ல இதயத்திலும் உங்களுடன் சுரேஷ். டாடா.